தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மகாதேவியில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் மாநில சங்கத்தின் முடிவின்படி 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சேர்மாதேவி வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஜனவரி 23, 2024 அன்று நடைபெற்றது. கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டிய கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்து நிறைவேற்றிக் கொடுக்க முன் வராத போது நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கிராம உதவியாளர்களை அரசு ஊழியர்களின் பட்டியலில் டி பிரிவில் சேர்க்க கோரியும் கிராம உதவியாளர்கள் இறந்துவிட்டால் அந்த குடும்பம் வாழ வழி தெரியாமல் தவிக்கும் என்பதை புரிந்து கொண்டு முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் 1990ஆம் ஆண்டு கருணை அடிப்படையில் வாரிசு வேலை வழங்கினார். கடந்த 23 ஆண்டு காலம் பயன் பெற்று வந்த வாரிசு வேலையை மீண்டும் வழங்க வேண்டிய வலியுறுத்தியும் அரசு ஆணை 33 கீழ் 2023 ரத்து செய்ய கோரியும் கடந்த 2007க்கு பிறகு பணிக்கு வந்த சிபிஎஸ் திட்டத்தின் பணி பார்த்து ஓய்வு பெற்று இறந்து போன கிராம உதவியாளரிடம் பிடித்தம் செய்த தொகையையும் அதற்குண்டான அரசு பங்கிடும் இது நாள் வரை வழங்காமல் இருப்பதை வழங்க வலியுறுத்தியும் புதிதாக பணியில் சேர்ந்து கிராம உதவியாளர்கள் சிபிஎஸ் தற்காலிகமாக வழங்கப்பட்டு ஊதிய வழங்கப்படுகிறது. எனவே சிபிஎஸ் நிரந்தரமாக வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கிராம பணியை தவிர பல்வேறு மாற்று பணிகளுக்கு பயன்படுத்தி வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அன்றைய வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் போட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் மாற்று பணிகளுக்கு பயன்படுத்துவதை நிறுத்திட வலியுறுத்தியும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் வட்ட தலைவர் கே. பிரபு, வட்ட செயலாளர் எஸ். இந்திரா, வட்ட பொருளாளர் எல். ஜெய்கணேஷ், வட்ட துணைத் தலைவர் மகேஷ் மற்றும் வருவாய் கிராம ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நீண்ட நாள் கோரிக்கை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் தமிழக அரசே வழங்கிட வேண்டும். வருவாய் கிராம ஊழியர்களின் வாழ்வு நிலை புரிந்து கொண்டு இறந்து போன குடும்பத்திற்கு கருணை அடிப்படை வாரிசுகளை வாரிசுக்கான வேலையை காலம் சென்ற முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா வழங்கிய உத்தரவை கருணை இல்லாமல் கருணை அடிப்படையிலான வாரிசுக்கான வேலையை தட்டிப்பறித்தது நியாயம்தானா? தட்டிப்பறித்தது நியாயம்தானா? தமிழக அரசே தட்டிப்பறித்தது நியாயம்தானா? பறிக்கப்பட்ட உரிமையானை கருணை அடிப்படையான வாரிசுக்கான வேலையை திரும்ப வழங்கு வாரிசுக்கான வேலையை திரும்ப வழங்கு கருணை கூர்ந்து திரும்ப வழங்கு ஆர்ப்பாட்டம் இது எங்கள் ஆர்ப்பாட்டம். வருவாய் கிராம ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய தமிழக அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வட்டங்கள் தோறும் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஒன்று போராட்டம் ஒன்றே நமது உயரோட்டம் போராடாமல் தோற்றது இல்லை போராடினும் தோற்றது இல்லை தொழிற்சங்கம் தோற்றதில்லை. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இறந்து போன ஊழியர்களுக்கும் பிடித்தம் செய்த தொகையினை அரசு பங்கீட்டையும் வருவாய் கிராம ஊழியர்களின் நியாயமான கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். தமிழக அரசே
இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.